கதவை திறங்க, கதவை திறங்க அப்படின்னு சொல்லும்போது தர்வாஜா கோலே, தர்வாஜா கோலே. தர்வாஜா அப்படின்னா கதவு, கோலே அப்படின்னா திறங்க அப்படின்னு அர்த்தம். இது கேர்ளாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும் பொதுவாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கதவை திறங்க, தர்வாஜா கோலே. அதே கதவை மூடுங்க, அதை எப்படி சொல்கிறது? தர்வாஜா மூச்சே, மூச்சே அப்படின்னா மூடுங்க அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்ப்போம். கிட்ட தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? பாஸ் ஹி ஹை, பாஸ் ஹி ஹை. பாஸ் அப்படின்னா அருகில், பக்கத்தில் அப்படின்னு சொல்லும்போது பாஸ் சொல்லணும். பாஸ் ஹி அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கிட்ட தான் சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு தான் பாஸ் ஹி ஹை. ஹைனா இருக்குதுன்னு அர்த்தம். இதுவும் வந்து கேர்ளும் பாயும் சேமாக யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பாஸ் ஹி ஹை. பாஸ் ஹை அப்படின்னு சொன்னாலும் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். பாஸ் ஹி ஹை அப்படின்னா கிட்ட தான் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். அவ்வளோதான். இதில் வந்து ப்ரொனவுன்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ரொனவுன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஹிந்தி வந்து சூப்பர் கிளியராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு இது பிடிக்கலை, எனக்கு இது பிடிக்கவில்லை. இதை எப்படி சொல்லலாம்? முஜே ஏ பசந்த் நஹி ஹை, முஜே ஏ பசந்த் நஹி ஹை. முஜே அப்படின்னா எனக்கு, ஏ அப்படின்னா இது, இது பசந்த் அப்படின்னா பிடிக்கிறது, பிடிக்கிறது அப்படின்னா பசந்த். நஹி ஹை அப்படின்னா, நஹி அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் பொதுவாக. பசந்த் நஹி ஹை அப்படின்னா பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். பசந்த் அப்படின்னா பிடிச்சிருக்கு, நஹி ஹைன்னு சேர்க்கும்போது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. முஜே ஏ பசந்த் நஹி ஹை, எனக்கு இது பிடிக்கல. ஓகே, இதிலேருந்து இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சிருக்கு, இதை எப்படி சொல்லலாம்? முஜே ஏ பசந்த் ஹை. ஓகேங்களா? அந்த நஹி தூக்கிட்டோம் அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நஹி போட்டுட்டிங்க அப்படின்னா பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு சென்டென்ஸ் நீங்கள் படிக்கும்போதும் நீங்களே ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் நான் ஒரு சென்டென்ஸ் தரேன், அதுக்கும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். நான் இப்போ தான் வந்தேன், நான் இப்போ தான் வந்தேன். இதை எப்படி சொல்லலாம்? மை அபி ஆயாகும், மை அபி. மை அப்படின்னா நான், அபி அப்படின்னா இப்போ தான், ஜஸ்ட் நோ அப்படின்னு சொல்லும்போது அபி சொல்லணும். ஆயாகும் அப்படின்னா வந்தேன் அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஒமன் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆயிஹும் அப்படின்னு சொல்லணும். மென் வந்து ஆயாகும், வமன் வந்து ஆயிஹும் அப்படின்னு சொல்லணும். இந்த அபி அப்படின்றதுல பா சவுண்ட் வந்து கரெக்டாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் வந்து ப்ரொனவுன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹிந்தியில் வந்து ப்ரொனவுன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து லெட்டர்ஸும் வந்து வேரி ஆகும். அதை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நான் இப்போ தான் வந்தேன், மை அபி ஆயாகும்.